அலைபேசி உங்களை பாவத்திற்குள் தள்ளும். உலக உறவுகள் உங்களை பாவத்திற்குள் தள்ளும். நீங்கள் சிந்திக்கிற காரியங்கள் உங்களை பாவத்திற்குள் தள்ளும். நீங்கள் சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணுகிற எல்லா காரியமும், எல்லா உறவுகளும், எல்லா நேரம் வேஸ்ட் பண்ணுகிற காரியங்களும் உங்களை பாவத்திற்குள் தள்ளிவிடலாம். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய உறவுகள் உங்களை பாவத்திற்குள் தள்ளிவிடலாம். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எப்படியா நீதிக்கு விழித்திருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். நீதி என்னது? பரிசுத்த வசனம், பரிசுத்த தேவனுடைய வாக்குறுதிகள், தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகள், கட்டளைகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்த வழிமுறைகள், ஆண்டவர் நமக்கு காண்பித்து சென்ற அந்த அடி சுவடுகள். நாம் எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாக, பாவத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்காக, நீதிக்காக விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.